செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே முன்விரோதம் காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேரை அரசியல் கட்சி நிர்வாகி ஒருவர் அடியாட்களுடன் வீடு புகுந்து தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொடரும் கொலைவெறி தாக்குதலை காவல்துறையினர் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாமல்லபுரம் அடுத்த பெரிய நெம்மேலி பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். இவர் சென்னை மாநகராட்சியில் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 12ஆம் தேதி முருகன் அவரது மனைவி முத்தமிழ் செல்வி மகளுடன் வீட்டில் பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது கும்பலாக வந்த அரசியல் கட்சி நிர்வாகி ஏகாம்பரம் முருகன் மற்றும் அவரது குடும்பத்தினரை கிரிக்கெட் மட்டையால் சரமாரியாக கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதலில் படுகாயமடைந்த முருகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இரு தரப்பினரும் தனித்தனியாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். விசாரணையில் முருகன் தனக்கு சொந்தமான இடத்தில் மண்ணை கொட்டி சமன் செய்து விவகாரத்தில் ஏகாம்பரத்துடன் தகராறு ஏற்பட்டதாகவும் இதனால் தாக்குதல் நடைபெற்றதாகவும் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் ஏகாம்பரம் தற்போது குடும்பத்தோடு தலைமறைவாகியுள்ளார். தமிழகத்தில் தொடரும் அத்துமீறல் சம்பவங்களை தட்டி கேட்க வேண்டிய காவல்துறையோ கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.